திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். இது தொடர்பாக அமைச்சர் கே நேரு தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டேன். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் அவர்கள் உடனிருந்தார். இதில் அரசு அலுவலர்கள், மண்டல தலைவர், மாமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என பதிவிட்டிருந்தார். அமைச்சரின் இந்த பதிவில் கமெண்ட் செய்த லால்குடி திமுக எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இயற்கை எய்துவிட்டதால் லால்குடி தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டது என பதிவிட்டார். இந்த விஷயம் வைரலானதை தொடர்ந்து எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் அந்த கமெண்டை நீக்கிவிட்டார். ஆனாலும் அந்த கமெண்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து திமுகவில் உட்கட்சி பூசலா, எம்எல்ஏ ஆர் சவுந்தரபாண்டியன் அமைச்சர் நேருவால் புறக்கணிக்கப்படுகிறாரா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். சவுந்தரபாண்டியன் 2006, 2011, 2016, 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து 18 ஆண்டுகளாக அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.